இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. பெண் அடிமைத்தனம் எல்லாமே மாறி பெண் விடுதலை என்பது பெண் சுதந்திரம்லாம் வரப்போகுது. வாழ்க்கை முறையில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்னென்னா, திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. மனைவி வீட்டோட போய் வாழ்வாங்க. ஏன்னா பெண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் மாறினா தான் இனிமேல் பெண்களுடைய அந்த காதல் கிடைக்கும். பெண்களை வந்து அடைவதற்கு அல்லது காதலிப்பதற்கு ஒரு போட்டி இருக்குல்ல, தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை அடைவதற்காக ஆண் வந்து எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ தான் வந்து இல்லை நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆணை விட நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற ஆண்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும். அப்போ அந்த ஆண்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். அப்போ அதற்காக என்ன பெண்களும் அந்த டிமாண்டை வைப்பாங்க. ஒரு ஆணின் நிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஆணின் இக்கட்டான நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் அப்போ தான் நிபந்தனை போடுவாங்க. என் வீட்டுக்கு நீ வரணும், நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பெண்கள் வந்து கணவன் வீட்டுக்கு போய் வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் நம்ம படித்தோம். ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதற்கு இது ஒரு காரணமாகவும் இருக்குது. கணவன் வீட்டில் போய் வாழும்போது பெண்கள் அடிமையாக மாறுவதற்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். அப்போ பெண்கள் அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணும்னா கணவன் வீட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு நீ சுதந்திரத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்நியர்கள். உன் பிறந்த வீட்டில் நீ இருந்தால் மட்டும்தான் நீ கண்டிப்பாக சுதந்திரமாக இருக்க முடியும், அடிமைத்தனத்திலேருந்து விடுபட முடியும். ஒன்றா வந்து இப்போ குடும்ப வன்முறைகள்லேருந்து பெண்ணை பாதுகாக்க வேண்டும். இப்போ பெண்களுக்கு எதிராக வந்து கணவனின் அம்மா, மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், மாமனார், இப்படி சொந்தக்காரங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறையில் ஈடுபடுற அந்த நடைமுறை அதுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வரும் அப்படின்னா, கணவன் வந்து என்ன பண்ணணும், மனைவி வீட்டுக்கு போய் வாழணும். அங்கே போனால் மட்டும்தான் அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லாம் அங்கே வாய்ப்பே இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு பெண்கள் இருக்காங்க. ஆணுக்கு பிரச்சனை வராதுன்னா ஆணுக்கு அது துளி கூட பிரச்சனை கிடையாது. ஆண் பயப்படவே மாட்டான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு பயம் இருக்கும். ஒரு கணவன் வீட்டுக்கு போய் வாழ போகிறோம் அப்படிங்கும்போது இன்னொரு பகுதி அங்கே நமக்கு யாரெல்லாம் தொந்தரவு தருவாங்க, மாமியார் மாமன் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் பயப்படுவாளே தவிர, ஆண் வந்து மனைவி வீட்டுக்கு போய் வாழும்போது அவன் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். அப்படிங்க அமைதியாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு மனைவி வீட்டுக்கு போய் வாழும்போது ஒரு கணவனுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஆண்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு தகுதியாக இருக்கிறது. ஒரு ஒழுக்கம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஆண்களை வந்து ஒரு பெண் வந்து திருமணத்திற்கு பின்பு தன் வீட்டுக்கு வரவழைத்து குடியமர்த்த மாட்டாள். அவன் நம்பிக்கையானவனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், நமக்கு உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும், நமக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. உண்மையாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் வந்து தனது மனைவி வீட்டுக்கு போய் வாழ முடியும், வாழ அனுமதிக்கப்படுவான். இல்லை என்றால் அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். ஒரு கேரக்டர் சரியில்லை, அவனுடைய கேரக்டரே சரியில்லை, அவன் உண்மையாகவே இருக்க மாட்டேன்றான், ஒழுக்கமே இல்லை, அவன் பெண்கள் விஷயத்தில் அவன் ரொம்ப பலவீனமாக இருக்கான், பாலியல் உறவுகளில் பலவீனமாக இருக்கான், காமத்தில் வந்து பலவீனமாக இருக்கான், அவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் அப்படின்னா அவனை வந்து யாரும் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவனை வீட்டில் கூட்டி வச்சாக்கா அப்புறம் தங்கச்சி கூடயோ, அக்கா கூடயோ, அல்லது இங்கே இருக்கிற தாய் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூடயோ அவன் தப்பாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், தப்பான நடந்துப்பதற்கு முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவர்களை தனது வீட்டிற்கு ஒரு பெண் அழைக்க மாட்டாள். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி அழைக்கிறான், நல்ல பொண்ணாக இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுறான். அதுபோல் தான் கேரக்டர் நல்லா இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுறான். அதுபோல் பெண்கள் வீட்டுக்கு திருமணத்திற்கு பின்பு மனைவி வீட்டுக்கு போய் வாழப்போகிற காலம் வரப்போகுது. பெண்கள் அந்த நிபந்தனையை வச்சுருவாங்க. உடன்பட்டால் தான் உனக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா அதற்காக ஒரு போட்டி நடக்கும். நான் வரேன், ஒரு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நீ எனக்கு வருவேன்னா கண்டிப்பாக வரேன் அப்படின்றோம். அப்படி வரும்போது அப்போ அதில் வந்து நீ ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், இல்லைனா அனுப்பிச்சி விட்ருணும். ஒழுங்காக இருந்தால் தான் என் வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிபந்தனை. அப்போ ஒழுங்காக இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம் எல்லா விதத்துலையுமே வந்து பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, மரியாதையாக பேசணும். ஒரு மனைவியை இனிமேல் ஒரு போட்டி வரும். யார் தனக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கும். பெண்களுக்கு மரியாதை, மனைவியை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்படிங்கிற கட்டம் வரப்போகுது. வாடி போடிங்கிறதுலாம் பெண்களுக்கு இப்போ கூட எப்போ பிடிக்காது. கடந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. வாப்போங்கிறது இப்போ ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. வாடி போடிங்கிறதுக்கு நாட் அலவுடு. வாப்போ அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, வாங்க போங்க. அப்போ இன்றைக்கி வாடி போடிங்கிறவனுக்கு இன்றைக்கி வரவேற்பு கிடையாது. பெண்களிடத்தில் வாடி போடிங்கிறான் பாருங்க, அவனுக்கு பெரும்பாலான பெண்களிடம் வரவேற்பு கிடையாது. அது ஒரு அநாகரிகமான நடைமுறையாக இருக்குது. பெண்கள் அதை அவமானமாக உணர்கிறார்கள். அப்போ நீ வா போங்கிறது ஓகே. இனிமேல் அடுத்த கட்டம், இப்போ நீ வா போங்கிறதுல நான் வாடி போடி சொல்ல மாட்டேன், என்ன எடுத்துக்கோ, நான் மரியாதை நடத்துவேன், உங்களை அவமானப்படுத்த மாட்டேன், என்ன வந்து காதலிங்க, என் காதலுக்கு ஒப்புதல் கொடுங்க, எனக்கு வாடி போடிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தைகள் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்கள் வந்து இந்த பெண்களுக்கு பணிந்து போகும்போது, பெண்களுடைய அன்பை பெறுவதற்காக போட்டி போடும்போது தான் அவன் நல்லவராகவே மாறுறான். பாருங்கள், நான் வாடி போடி சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை கூட போட மாட்டேங்க, நீங்கள் அடித்தா அடிங்க, அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கான். நான் நல்லா அடி வாங்குவேன், எவ்வளோ வேணாலும்
நீ அடிச்சிங்கன்னா அது சுகமாக தான் இருக்கும், நான் அடி வாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு தயார். அப்போ பெண் வந்து பெரிய ஆளாக மாறுறாங்க, ஒரு வலிமையான ஒருவராக மாறுகிறார். அப்புறம் என்ன பண்ணுறான், பெண்களின் மனதில் இடம் பிடிக்கிறதுக்காக வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவான். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், வாங்க போங்கங்கிற கூப்பிடுறது பெண்களுக்கு பிடிக்கும், மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து வாடா போடான்னு நீங்கள் என்ன கூப்பிடுங்க, என்ன ஏங்க அடிக்க மாட்டேன்றீங்க, திட்ட மாட்டேன்றீங்க, வாடா போடான்னு கூப்பிடுங்க, அப்போவாவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிறதுக்கு போட்டி. இன்னும் போட்டி நடக்கும், என்ன வாடா போடான்னு கூப்பிடுங்க, என்ன வாடா போடான்னு கூப்பிடுங்க, ஆனால் கெட்ட வார்த்தை மட்டும் போடாதீங்க அப்படின்றோம். கெட்ட வார்த்தை போடாதீங்க, வாடா போடான்னு கூப்பிடுங்க, டே லூஸு பண்ணி இங்கே வாடா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள, எருவு மாடு எங்கடா போன எருவு மாடு, குரங்கு எங்கடா போனால் குரங்கு அப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இனிமேல் வரப்போகுது. ஆனால் பெண்களை கொண்டு வாடி போடிங்கிறதுக்கு இப்போ அது காலாவதி ஆகிடுச்சு. வாடி போடிங்கிறதுக்கெலாம் அகராதியிலே இடம் கிடையாது. வா போங்கிறத இப்போ நடைமுறையில் இருக்குது, வாங்க போங்கிறது வரப்போகுது. என்ன நீ இப்போ இன்னொரு கேள்வி வருது பெண்களுக்கு, என்னென்னா மனைவியாகிய என்ன வா போன்ற, ஆனால் உன் ஆஃபீஸ்லேயோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு பெண்களை பார்த்துட்டா அவங்கள வாங்க போங்கன்ற அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ அதனால் என்ன, அப்போ நான் மட்டும் அந்த பெண்கள் மட்டும் வாங்க போங்கன்ற, யாரோ வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே யாரையோ வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வாங்க போங்க, எனக்கு மட்டும் வா போவா, என்னை மட்டும் மரியாதையெல்லாம் பேசுகிற, அப்படி மரியாதை எதிர்பார்க்குற அந்த வழக்கம், இந்த மாதிரியெல்லாம் அதற்கான நியாயங்கள் முன்வைக்கப்படும் பொழுது வாங்க போங்கன்னு கூப்பிட்டா அது பெண்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது ஆண்கள் அத்தனை பேரும் பெண்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றதில்ல, போட்டி போடுவான், பேர் சொல்லி கூப்பிட மாட்டான் அப்படி அந்த மாதிரி. அதேபோல் ஒரு ஆண் வந்து தனது மனைவியை இன்னொருத்தட்ட போய் வாடி போடி, ஒரு நண்பர்கிட்ட ஆண்கள் வந்து ஆண் நண்பர்களிடம் போய் தனது மனைவியை வாடி போடின்னு சொன்னால் அவனும் தனது மனைவியை மதிக்க மாட்டான். அதனால் வந்து தனது மனைவியின் மரியாதையை நாம் தான் காப்பாற்றணும். அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் வந்து தனது ஆண் நண்பர்களிடம் எனது மனைவி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி தான் பயங்கரமாக திட்டி விட்டாங்க, நான் போய் பார்க்கணும், அவங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க, உடம்புல அக்கறையை கட்டுறதுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு பயன்படுத்தி தனது மனைவியின் மரியாதையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், நாமளே வாடி போடினா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆண்களாக அவங்க மாறும். அதே இடத்துல பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து வாடா போடா, அவன் இப்போ தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், எனக்கு எதனா அவனை விடவே மாட்டான், அவன் என்னை வந்து என்னையே கொஞ்சம் நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான், இப்போ வந்துடுவான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுவாங்க. அது ஆண்களுக்கு ஒரு ஆண்கள் வந்து பேபி குழந்தையாகத்தான் ஆண்களை பார்ப்பார்கள், பெரியவர்களாக பெண்களை வந்து ஆண்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. அப்போது இதுவே இந்த ஆண் பெண் உறவு இருக்குல்ல, இந்த மாற்றம் தான் ஆண்களை நல்லவர்களாக குழந்தைகளாக மாற்றி விடுகிறது. குழந்தைகளாக ஆண்களை மாற்றி விடுகிறது. அவர்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் பெண்களுக்கு பிடிக்காது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பு, அதாவது உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை அருந்துவது. ஏன்னா பெண்களுக்கும் மதுபானம் அருந்தணும்னு ஆசை இருக்குல்ல. அப்போது அதே நேரத்தில் உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை வந்து பெண்கள் குடித்தா அதே பானத்தை ஆண்களும் குடிப்பான். ஆண்கள் குடித்தான்னா பெண்களை மதிக்க மாட்டான், மரியாதை இல்லாமல் போயிடும். அப்போ மரியாதையும் வேணும் மதுபானமும் வேணும். அப்படின்னா உடலுக்கு நன்மை தருகிற மதுபானத்தை பெண்கள் குடிப்பார்கள். பெண் சுதந்திரமாகும்போது அவளுக்கு ஆசைகள் வருது, மது அருந்த வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. அதே இடத்துல உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை அருந்தினால் இந்த குவாட்ரு டாஸ்மார்க் சரக்குலாம் குடித்தாக்க அது வந்து அதுக்கு ஆண்களும் பழக்கப்பட்டுருவான். அப்புறம் அவன் நம்மளை மதிக்க மாட்டான். அப்போ நம்மளை மதிக்கவும் செய்யணும், நமக்கு மது அருந்தவும் வேண்டும், நம்மை மதிக்க வேண்டும். நாம் குடிக்கும்போது அது ஆணும் குடிக்கணும். அப்படின்னா உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம், அதுவும் மென்மையான போதையை தருகிற நன்மையை தருகிற மதுபானம். கல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கல் வந்து ரொம்ப வன்மையானது. அதை வந்து ஒருவேளை மென்மையாக மாற்ற முடியுமா? மென்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணணும். ஏன்னா சுயநினைவு இல்லாமல் அதை குடிச்சுவிட்டு விழுந்து கிடந்தால் அப்புறம் அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆபத்து அது பெண்களுக்கு. அதனால் பெண்களுக்கு எது சரியோ, பெண்களுக்கு எது பாதுகாப்போ, போதை வேண்டும், மென்மையான போதை, சுயநினைவுடன் இருக்கணும், சுயநினைவை இழக்க செய்கிற போதை வேண்டாம் அப்படிங்கிற நடைமுறை வரும். ஒரு ஊரே ஊராக தான் நம்ம வாழ போகிறாங்க. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு தற்சார்பு வாழ்க்கை முறை கிராமமாக மனிதர்கள் வாழப்போகிறார்கள். கிராம கட்டுப்பாடு இருக்கும். கல் இறக்கக்கூடாது அப்படிங்கிற, கல் வன்மையான போதை அப்படிங்கிற, அல்லது கல்லோட சேர்த்து இப்படி தான் குடிக்கணும், கல் தான் குடிக்கணும், கல் தான் கிடைக்குது, அல்லது பழங்களை புளிக்க வச்சு இவங்களே வந்து மதுபானத்தை தயார் செய்வார்கள். ஏன்னா பனைமரத்தில் ஏறுறது இறங்குறது ஆபத்தானது, கீழே விழுந்து இறந்துருவாங்க, மேலே பாம்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி செயல்களை இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு பெண்களே ஆண்களை தடுத்து விடுவார்கள். தங்களுக்கு எது நீதியோ எது பாதுகாப்போ அதைத்தான் ஆண்களுக்கு முன்வைப்பார்கள். பெண்கள் தாங்கள் அதை செய்யாத ஒரு விஷயத்தை, தங்களுக்கு ஆபத்தாக உணர்கிற ஒரு விஷயத்தை ஆண்களை செய்ய விட மாட்டார்கள். அந்த வகையில் தான் பெண்களை கடவுளாக பார்ப்பார்கள் ஆண்கள். இப்போ நம்மளை மட்டும் ஏற விட்டு அவங்க கீழே இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண் நினச்சிடக்கூடாதுல்ல. நமக்கு ஒரு இது, நம்மளை வந்து அடிமையாக தானே நினைக்கிறாங்க, நாம் என்னென்னு போட்டோம், மேலே இருந்து கீழே செத்து போட்டோம், மேலே ஒரு பாம்பு இருந்து கடித்து செத்து போட்டோம் அப்படின்னு தானே
நம்மளை விட்டு விட்டு தானே கொடுக்குறாங்க இந்த பெண்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் வந்து இந்த ஆணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் தனக்கு பிடித்த ஒரு ஆண் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மேலே விழுந்து கீழே விழுந்து செத்து போயிட்டானா, ஆஃப்டரால் இந்த கல்லுக்கு ஆசைப்பட்டு பனை மரத்தில் ஏறி கீழே விழுந்து செத்து போயிட்டானா, தென்னை மரத்தில் ஏறி கீழே விழுந்து செத்து போயிட்டானா, அப்போ அவன் நமக்கு இது மாதிரி ஒருத்தன் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கிடைப்பான், ஆனால் இவனை மாதிரி கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, நீ பனை மரத்தில் ஏறாது, தென்னை மரத்தில் ஏறாது, ஆபத்தான வேலைகளில் ஈடுபட்ட கையை காலை வச்சு வீட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக பெண்கள் இருப்பார்கள். அதனால தான் பெண்களை கடவுளாக பார்ப்பான் ஆண். அடடா நம்மளை ஒரு குழந்தையாக மாற்றிட்டாங்க, இந்த மனித இனத்தையே இனிமேல் எல்லா ஆண்களும் பெண்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க. பெண்களிடம் சரண்டர் ஆகும்போது அவனுக்கு பெண்களுக்கு ஏற்றார் போன்று பெண்களிடம் நல்ல மதிப்பீடை பெற வேண்டும், பெண்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கெட்ட வார்த்தை போட மாட்டான், உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டான், உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை புகைப்பிடிக்கிற வழக்கத்தை விட்டுருவான், வாடி போடின்னு கூப்பிட மாட்டான், வா போன்னு கூட கூப்பிட மாட்டான், பேர் சொல்லி கூட மாட்டான், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான், பெண்களுக்கு உதவியாக மாறிவிடுவான். அப்போ பெண்ணும் வந்து அதற்கு தகுந்தாற் போன்ற அந்த அந்த மரியாதைக்கு தகுதியானவராக இருந்தால் மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். சும்மா பெண்ணிடம் சரணடைவதற்காக எந்த கெட்ட பண்புகள் உடைய ஒரு பெண்ணிடம் சரணடைகிற ஒரு ஆணும் கெட்ட பண்புடையவன் தான் இருப்பான். அதனால் ஒரு நல்ல பெண்களும் தன்னை மாற்றிப்பாங்க. மாற்ற தான் சுதந்திரமாக இருப்பாங்க. ஆணின் வருமானத்துக்கு ஆசைப்படாமல் ஆணை அடிமையாக பார்க்காம இருக்கிற பெண்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அந்த பெண்களிடம் ஆண்களுக்கு நல்ல அன்பு இருக்கும். இப்படி பெண்களும் ஆணை புரிந்து கொண்டு ஆண் என்ன எதிர்பார்க்கிறான் அதற்கேற்றார் கொண்டு தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதுபோல் ஆண்களும் பெண்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு தகுந்தாற் போன்று ஆண்களிடையே ஒரு போட்டி, பெண்களின் மனதில் இடம் பிடிப்பதற்கான, பெண்களிடம் சரணடைவதற்கான ஒரு போட்டி. இப்படி ஆணும் பெண்ணும் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்புறம் ஆணும் பெண்ணும் நல்லவர்களாக மாறிவிடுவோம். அப்புறம் உண்மையாக வேறு இருக்கணும். உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு தொடரும். அதனால் உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருப்பார்கள். இப்படி இந்த உலகமே மாறப்போகுதுங்க, கவலையே படாதீங்க 2040. ஆனால் அதற்குள்ளே இன்னும் இந்த அணு உண்டுகளை வெடிக்காமல் இருக்கணும், அணு உலைகளை பாதுகாத்து அதை வந்து செயலிழக்க வைக்கணும். 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. இருக்கிற அணு உலைகளை செயலிழக்க வைக்கணும், அணு குண்டுகளை செயலிழக்க வைக்கணும். இப்படி பல வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கு. நல்ல அற்புதமான ஒரு பயங்கரமான மனித இனம் அதைத்தான் எதிர்பார்த்துச்சு. அப்படி ஒரு மனித இனத்தின் நோக்கமே இப்படி வாழணும் அப்படிங்கிறது தான். சமத்துவம், வன்முறை இல்லாமல் அன்பு பாசம்னு வாழணும், பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான். அந்த இலக்கை நம்ம அடைய போகும்போது ஒரு மிகப்பெரிய தடை இந்த அணு உலைகள், அணு ஆயுதங்கள், போர், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இதை தாண்டினா தான் உனக்கு சொர்க்கம், இந்த அகழியை தாண்டினால்தான் உனக்கு அந்த சொர்க்கம் உனக்கு பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிற நிபந்தனை. அதனால் வந்து மெத்தனமாக இருக்காதீங்க. அப்புறம் ஒரு உலகத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், வடிவமைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சொன்னல, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு உலகம், ஏற்றத்தாழ்வு இல்லாத உலகம், எல்லாருக்கும் பொதுவான, எல்லாரும் ஆண்கள் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு உலகத்தை நான் வடிவமைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஊரை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊரை வடிவமைத்து முடிச்சு பாருங்கள், எல்லாம் அதற்கான வேலையை தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அதுக்கான வேலையை தான், வரைபடம் தான், அந்த வரைபடம் தான் வரைஞ்சிட்ருக்கேன். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே விழுந்துச்சு மைக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கிராமத்தையும் உலகம் முழுக்க இன்றைக்கி இருக்கிற உலகத்தெல்லாம் அழிச்சிடணும். இது வந்து யூஸ்லெஸ், இது வேஸ்ட்டு, இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இது வந்து திட்டமிடப்படாமல் தான் தோன்றி மனப்போன போக்கில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் முதல் முறை. அதனால் இதெல்லாம் வந்து பயனற்றது. இந்த உலகத்தை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதிய உலகத்தை நான் வடிவமைக்கிற ஒரு புதிய கிராமத்தை உலகம் முழுவதும் நாம் நிறுவ வேண்டும். இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக கண்டிப்பாக இன்னும் 15 வருஷம் தான் நமக்கு அவகாசம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பாலைவனங்களை பசுமையாக்கணும். இந்த உலகத்தில் பாதி, கிட்டத்தட்ட ஒரு 30% இந்த பூமி நிலப்பரப்பில் 30% பாலைவனமாக தான் இருக்குது. அதெல்லாம் பசுமையாக மாற்றுறதுக்கு என் ஐடியா இருக்குது, நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம அதை செய்யணும். செஞ்சால் தான் நாம் வந்து எதிர்காலம் நமக்காக அந்த 15 வருஷம் கழித்து நாம் தான் அந்த உலகத்தில் போய் வாழணும். நாம் ஒரு உலகை உருவாக்கி அங்கே போய் வாழ வேண்டும். அதற்கு எதிராக இருப்பது எதுனா, வேற்றுமையை வலியுறுத்துகிற, வேற்றுமையை கொண்டாடுகிற சாதி, மதம், நிறவெறி, ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரங்க ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் வந்து வேற்றுமையை கொண்டாடக்கூடியது. இதை ஒழிக்க வேண்டும். இதுதான் தடையானது. இதுதான் வந்து நான் சொல்லுகிற உண்மையை உங்களால் ஏற்க முடியாமல் போவதற்கு காரணம் இதுதான். அது மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அது உங்களை மூட நம்பிக்கையில் ஏற்படுத்தும், மெத்தனத்தை உருவாக்கும், கற்பனை உலகில் உங்களை வாழச்சியும். அது ஒரு போதை, ஊக்கமருந்து, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு போதை அது.